இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் இங்கு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், காண்பிக்கிறார். நான் உங்களுக்கு செய்தது போல. எப்பொழுது சீஷரெல்லாம் கூடியிருந்து போஜனம் பண்ணும் பொழுது இயேசு எழுந்து பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை வைத்து சீஷருடைய கால்களை கழுவுகிறார். எல்லாரும் யோசிக்கிறார்கள், அதிலே காட்டிக் கொடுக்க போகிற சீஷன் யூதாஸ் இருக்கிறான், மறுதளிக்க போகிற சீஷன் பேதுரு இருக்கிறார், இன்னுமாய் கூட சந்தேகப்படக்கூடிய தோமா இருக்கிறார், சொல்லிக்கொண்டே போகலாம். கால்களை கழுவி தன்னுடைய துணியினால் அவருடைய கால்களை துடைக்கிறார். துடைத்து சொல்லுகிறார், நான் செய்தது போல நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, என்னை நீங்கள் அறிந்திருக்கிற போதகர் என்று ஆண்டவர் என்று சொல்லி அறிந்திருந்தும் நானே இப்படி தாழ்த்தி இந்த காரியங்களை செய்கிறதுனாலே நீங்கள் மற்றவர்களை ரொம்ப மட்டமாக எண்ண வேண்டாம். ஊழியக்காரர் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் அதனாலே ஒருவருக்கொருவர் சாந்த குணமுள்ளவர்களாய் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மைக்கு முன் உதாரணத்தை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மை குறித்து பேசினதோடு மட்டுமல்ல, தாழ்த்த வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இயேசு அதை செயல்முறைகளை செய்து காண்பிக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? யாராவது ஒருவர் நம்மளை தரம் தாழ்த்தி பேசிவிட்டால் கோபப்படுகிறோம், மற்றவர்கள் போய் சொல்லி காட்டுகிறோம், இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, என்ன அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இனி அப்படித்தான் சொல்லி நாம் இருமாப்போடு வைராக்கியம் கொண்டு அவர்களை பகைக்கிறோம், ஒதுங்கி போய் விடுகிறோம், அல்லது விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக இதை நான் இந்த காரியத்தை வைக்கிறேன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்துல எப்படி நடந்துகிறோம்? தாழ்த்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு ஏழை மாணவன் படித்து மிகப்பெரிய பதவியில கலெக்டராக மாறிவிட்டான். அவனுடைய பதவி பிரமாணம் செய்யப்படுகிற நாள்ல திரள் கூட்டம் வந்திருக்கு, பெரிய பெரிய ஆபீசர்ஸ், நீதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு வயதான ஒரு தாயை தன்னோடு அழைத்து கொண்டு வருகிறான். அந்த அளவு நல்ல வஸ்திரங்கள் கூட கிடையாது. எல்லோரும் திரும்பி பார்க்கறாங்க, இது யாருன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது அவன் பதவியை ஏற்றவுடன் முதலாவதாக அவன் சொன்ன காரியம் யாரு தெரியுமா? நான் என்னோடு அழைத்து வந்திருக்கிற இந்த நபர் யார் தெரியுமா? வேற யாரும் அல்ல, என்னுடைய தாய். வீட்டு வேலை, ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க, இந்த தூய்மை பணி வேலை செய்கிற அந்த வேலையை தான் என் தாய் செய்து வருகிறார்கள். என்ன இந்த அளவு உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு அவர்களுடைய பங்கு மிகவும் அதிகம். அதனால் நான் வெட்கப்படுவதில்லை, என் தாயை அறிமுகப்படுத்துவதிலே இந்த இடத்திலே சந்தோஷப்படுகிறேன். இரண்டாவதாக, என் தாயை என் அருகிலே இந்த அளவில் நான் வைத்திருப்பதினாலே எனக்கு எப்பொழுதும் பெருமை என்பது வந்தே விடாது. என்னுடைய கடந்த நாட்கள், கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லிதான் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டாராம். யோசித்து பாருங்கள், நாம் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுகிறோமா? சிறுமையில் இருந்தோமே,
தாழ்மையில் இருந்தோமே, இன்னைக்கு அவைகள் எல்லாம் தாண்டி உயர வைக்கும் பொழுது மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறோம், தூக்கி எறிந்து பேசுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. இயேசுவே தன்னை தாழ்த்துகிறார். அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததை காண்பித்து போயிருக்கிறார். முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் அழைப்பும் எடுத்திருக்கிறார். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இத்தாழ்மையின் அடையாளமாக உம்மை வெளிப்படுத்தினீரப்பா. தாழ்த்தினீர். எல்லாவித மகிமையும் துறந்து எங்களோடு எங்களாய் மனுக்குலத்தோடு மனுக்குலமாய் வாழ்ந்து அந்த மகிமையின் வாழ்க்கையை மனுக்குலமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜீவ பலியாய் தியாகமாய்மை கொடுத்தது என்று நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் எங்களுக்கு இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது தாழ்மை ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விடுகிறோம். மற்றவர்களை அற்பமா எண்ணி விடுகிறோம். அப்படி அல்ல, நான் எப்படி இதை போய் செய்வது, இதெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல ஆண்டவரே, உம்மை பின்பற்ற, உம்முடைய அடிச்சொல்களை பின்பற்ற அந்த ஒரு பலனை தாங்க, கிருபையை தாங்க, அந்த சிந்தையை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. தாழ்மையில் இருக்கும் பொழுது நினைவு கூர்ந்தீர, அதை நாங்களும் நினைவு கூற உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் செய்யும்படியா முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். அதை விட்டு விடாமல் அதை செய்வோம். நமக்கும் கர்த்தர் அதை மேன்மையாக மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.